ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத் கடாட்சைக லக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா வன்னியர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமலப் போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த சுவாமி பெரியாழ்வார் திருமொழியில் 5வது பத்தில் முதல் பதிகம் ஆரம்பம். வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன். இதில் இந்த 400 பாசுரங்கள் வரைக்கும் பெரியாழ்வார் திருமொழிக்கு கரையான் அந்த ஓலைச்சுவடியை அரிச்சுட்டதுனால தான் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை பண்ணினதான வியாக்கியானம் நமக்கு கிடைக்கல. அது நமக்கு கிடைக்காத போனது பெரிய நஷ்டமாச்சு. அப்படிங்கச்சு அந்த நஷ்டமானதை திருப்பி நமக்கு லபிக்கும்படியாக பண்ணினவர் சுவாமி மணவாள மாமுனிகள் தான். அதனால் இந்த 400 பாசுரத்தில் நம்ம அனுபவிச்சுன்னு வந்த நாம மகிமைகள்லாம் மணவாள மாமுனிகள் அருளி செய்த வியாக்கியானம் தான் அனுபவிச்சுன்னு வந்தோம். இப்போ இந்த 5ஆம் பத்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இப்போ பின்னாடி வரக்கூடிய பதிகத்துலலாம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானமே கிடைக்கிறதுனால அதுக்கெல்லாம் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணல. அப்போ இப்போ இனிமேல் சொல்ல போகிறதெல்லாம் பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம் இப்போ சொல்ல போகிறோம் பெரியாழ்வார் திருமொழிக்கு. ஏன்னா அந்த கரையாங்கூட அந்த ஓலைச்சுவடியை அரிச்சுட்டே வரைச்சே இந்த 5வது பதிகம் 5வது பத்தில் முதல் பதிகம் ஆரம்பிக்கச்சவே வாக்கு தூய்மை இல்லாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன்னு பெரியாழ்வார் பாடின உடனே அந்த கரையானுக்கு கூட தோணிருத்தான். ஏன்னா இவ்வளவு பாசுரத்தை முழுங்கியிருக்கு இல்லையா, அவ்வளோ வியாக்கியானத்தை முழுங்கியிருக்கு இல்லையா கரையான், அதுகளுக்கெல்லாம் ஞானம் வராத இருந்திருக்குமா, அதுகளுக்கு கூட ஞானம் வந்துருத்தான். ஏன்னா நான் பெரியாழ்வார் சொல்றார், என் வாக்கு தூய்மை இல்லாதனால உன்னை வாய் வழியாக நான் கொள்ள மாட்டேன், ஸ்வீகரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதை உடனே இனிமேல் கரையான் பார்த்துதான், இனிமேல் எனக்கும் வாக்கில் தூய்மை இல்லை, நானும் இனிமேல் இந்த ஓலைச்சுவடியை கடிக்க மாட்டேன் அப்படின்னு விட்டுவிட்டு போயிட்டான் அப்படின்னு ரசமாக நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் சொல்லுவாள். அப்பேற்பட்டதான சுவாமி பெரியவாச்சாரியர்களுடைய வியாக்கியானங்கள் அது வரைக்கும் தான் நமக்கு கிடைக்கல. அதை மணவாள மாமுனிகள் பூர்த்தி பண்ணி கொடுத்தார். ஆக இது அவாவா சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாதபடி கடைசியான கடைக்குட்டியான ஆச்சாரியரான நம்பெருமாளுக்கே ஆச்சாரியராக போயிட்டதான சுவாமி மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் நமக்கு கிடைச்சது பெரிய அலபிய லாபம், கிடைக்காத லாபம் கிடைச்சது. இதுக்கடுத்து பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானமே இப்போ மேலே அனுசந்திக்க போகிறோம். அதில் 4ஆம் பத்தில் இது வரைக்கும் அனுபவிச்ச இப்போ 5வது பத்தில் முதல் திருமொழி முதல் பதிகம் அதில் 3வது பாசுரம். அதில் நன்மை தீமைகள் ஒன்றுமறியேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த பாசுரம். நன்மை தீமைகள் ஒன்றுமறியேன் நாரணா என்னும் இத்தனையல்லால் புன்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வான் அன்று கண்டாய் திருமாலே உண்ணுமாறு உன்னை ஒன்றுமறியேன் ஓவாதே நமோ நாரணா என்பன் வன்மையாவது உன் கோவிலில் வாழும் வைட்டணவன் என்னும் வன்மை கண்டாயே. நன்மை தீமைகள் ஒன்றுமறியேன் அப்படின்னு விட்டார். இந்த இடத்துக்கு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் நன்மை தீமைகள் ஒன்றுமறியேன், நன்மை இத்தியாதி நான் திருநாமம் சொல்லுகை அத்தலைக்கு நன்மையாய் தலைகட்டுகிறதோ தீமையாய் தலைகட்டுகிறதோ அறிகிலேன் அப்படின்னு இங்கே வியாக்கியானத்தை ஆரம்பிக்கிறார். நான் நாமத்தை சொல்கிறேன், பகவானுடைய திருநாமத்தை நாராயணா நாராயணா நாராயணன் சொல்கிறேன். இது பகவானுக்கு நன்மையாக போய் சேருமா கெடுதலாக போய் சேருமா ரெண்டும் எனக்கு தெரியாது. இது சொன்னால் அவனுக்கு நன்மையா, அவனுக்கு அதாவது நன்மை தீமைன்னு என்ன முகத்தில் சந்தோஷம் வெளியில் தெரியுமா, இல்லை பகவானுக்கு சந்தோஷமே ஏற்படாதா நம்ம சொல்கிற நாமத்தினால அப்படின்றது எனக்கு தெரியலையே. ஏன்னா பகவான் நேரம் நாமம் சொல்கிறவளை பார்த்து ஈன்னு சிரிச்சாலாவது சரி நம்மளை பார்த்து சிரிக்கிறார் சந்தோஷப்படுறாருன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லை உருன்னு முகத்தை வச்சுன்னு காண்பிச்சாருன்னா அப்போ சரி அவருக்கு பிடிக்கல போல இருக்கு நம்ம சொல்கிறதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கு தான் அவர் தான் நேரம் காட்சி கொடுத்து முகோல்லாசமாக முக கோபமாக ரெண்டுத்துமே காட்ட மாட்டேங்கிறார் இல்லையா. அப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதனால நன்மை தீமைகள் ஒன்றுமறியேன்னா என்ன அர்த்தம்னா பகவானுக்கு இது நன்மையாக போய் முடியறதா நான் சொல்கிறது, பகவானுக்கு தீமையாக போய் முடியறதா, பகவான் சந்தோஷகரமாக இருக்கானா, நம்ம சொல்கிற நாமத்தில் பகவானுக்கு திருப்தி இல்லை சந்தோஷமே இல்லாத இருக்கா, இது என்னதுன்னு எனக்கு தெரியலையே அறியிலேன்னு விட்டார். இவனை பார்த்தால் தோஷமாய் அவனை பார்த்தால் குணமாயிருக்கும். இவனை பார்த்தா இவன்லாம் பகவன் நாமத்தை சொல்கிறான் பார்த்தியா, அல்ப பயெல்லாம் சொல்கிறான் பார்த்தியா, அயோக்கியன்லாம் சொல்கிறான் பார்த்தியா, மகா பாவியா இருந்து நாமத்தை சொல்கிறான் பார்த்தியா அப்படின்னு இவன் என்னுடையதான குற்றங்களை பார்க்கச்ச சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் நான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அவனை பார்த்தால் நான்
அவனுடைய கருணைக்கு நம்ம நாமம் சொல்றதே அதிகப்படி. சொன்னவன் அவன் உதாரா சர்வையே வைத்தேன்னு எடுத்துக்கிறான். நீ மட்டும் என் நாமத்தை சொன்னா மகாபாபியா இருந்தா என்ன, அவன் எப்பேற்பட்டவனா இருந்தா என்ன, வாழ்க்கையில முன்னாடி என்ன பண்ணானோ, இப்ப இந்த வாழ்க்கையில என்ன பண்ணானோ, இந்த ஜென்மாவில் அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை. என் நாமத்தை சொல்லிட்டான் இல்லையா, அதெல்லாம் கிருபை பண்ணியே தீருவேன், என்னை நான் கொடுத்தே தீருவேன் அப்படிங்கிறது அவனுடைய குணமா இருக்கு. அவனை பார்த்தா குணமா இருக்கு, என்னை பார்த்தா தோஷமா இருக்கு. அது நன்மையா தீமையா நம்ம சொல்றது அப்படின்னு புரியலையே. இத்தலையை பார்த்தால் அபராதமாய், அத்தலையை பார்த்தால் அபராத சகமாய் இருக்கும். இங்க பார்த்தா ஒரு அபராத சக்கரவர்த்தியா நான் இருக்க, பண்ணக்கூடாததெல்லாம் அகிருத்தியத்தெல்லாம் நிறைய பண்ணிவிட்டேன். அவனை பார்த்தா என்னன்னா எல்லா அபராதங்களையும் பொறுத்துக்கிறவனா அவன் இருக்கான். அசக்கியமான அபச்சாரம் கூட அபச்சாரமா தோணலையா, ஏன்னா நாமன் சொல்றானே யதஸ்தத் விஷயாமதின்றது சாஸ்திரம். அப்போ அவன் நாமம் சொல்லிட்டு இருந்தாலேயே அவன் அகிருத்தியமே சரணாரா அகிருத்தியங்கள் பல கோடி பண்ணியிருந்தா கூட, அபராதங்கள் பல கோடி செஞ்சிருந்தா கூட பகவான் அதெல்லாம் பார்க்கறதாவே இல்லை. நாரணா என்னும் இத்தனை எல்லால் அப்படிங்கிறார். அடுத்தது, நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால் என்று அபராத சகத்துவத்தை காட்டும் திருநாமமிரே. நாராயணான்னு சொல்லிட்டா நம்ம பண்ணியிருக்கிற அனந்தங்கோடி அபராதங்களும் பகவானுக்கு கண்ணுக்கே தெரியாது. அதனால நாராயணான்னு சொல்லிகிட்டே இருந்தா போரும். சம்சாரிகள் குற்றங்களை பொறுத்து விடமாட்டாதே நிற்கிற விடமிலே. நீ நாமத்தை சொல்ற விஷயத்துல சம்சாரியா இருந்தா கூட அவன்கிட்ட ஆயிரக்கணக்கான குற்றங்கள் இருந்தா கூட ஆனா அவனை கைவிடுறது இல்லை பகவான். யாரையுமே கைவிட மாட்டான். பொதுவாக பகவான் கைவிடணுன்ற எண்ணமே என்றைக்குமே கிடையாது. எல்லாரும் குழந்தைகள் தான். இருந்தாலும் இவன் இவ்வளோ அபராதம் பண்ணியிருக்கான், இவ்வளோ குற்றங்கள் பண்ணியிருக்கான்னா குன்றனைய குற்றம் செய்யணும் குணங்கொள்ளும்னார் முதலாழ்வார். மலை மாதிரி குற்றம் அபராதங்கள் பாவங்கள் பண்ணியிருந்தா கூட இம்மட்டும் என் நாமத்தை சொன்னானே அப்படின்னு அதில் இருக்கிற குணத்தை தான் பகவான் எடுத்துக்கிறான். நம்மள்கிட்ட ஒரே ஒரு நல்ல குணம் இருக்கு, அஸ்திகேகோ மகான் குணகா. உயர்ந்த குணம் எதிரானா கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றதான் இந்த கலியில அப்படிங்கிறச்சே. அப்ப நாமத்தை சொல்லிவிட்டான்ற ஒரு நன்மையை மட்டும் எடுத்துட்டு அவன்கிட்ட 1000 கோடி பாவங்களும் அபராதங்களும் இருந்தா கூட அதெல்லாம் பார்க்கறதே இல்லையா. இதெல்லாம் கண்டுக்காத இருக்கிறதுன்றதான் காணா கண்ணா இருக்கிறதுன்னு பேரு. கண்டுக்காத பகவான் இருப்பானோ. திருமாலே அப்படிங்கிறார் இல்லையா, அடுத்த பதம் அதுக்கு சொல்றார். மைதிலியும் துதி செய்ய நின்ற இலக்குமணனோடு மைதிலியும் துதி செய்ய நின்ற ராவணாந்தகனை எம்மானைன்னார் குலசேகர பெருமாள். எல்லாரும் பகவான ஸ்தோத்திரம் பண்றது ஒரு சில, மைதிலியும் பிராட்டியே எப்பயுமே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காளாம் என்று ஸ்தோத்திரத்துக்கு அதிகாரி பிராட்டியே. பொதுவா பகவான ஸ்தோத்திரம் பண்ணணும், அதுக்கு ஏத்தவதான ஸ்தோத்திரம் பண்ணணும். யார் ஏத்தவடான? ரிஷிகள்லாம் கூட இல்லையா, நித்தியசூரிகள் கூட இல்லையா, பிராட்டி தான் அதுக்கு தகுந்தவளாம். பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு பிராட்டி தான் தகுந்தவள், அதிகாரி. பிரீத்திக்கு தோற்று சொல்லும் அவளிரே. அவளுக்கு எவ்வளவு பிரீத்தி இருக்கும் பகவான்கிட்ட, அவ்வளோ பிரீத்திக்கு ஏற்ற அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பலாம் பகவானை. அப்படிங்கிறதுனால அவ தான் அதுக்கு அதிகாரி. தன்னாக திருமங்கை என்று அவளுக்கு அனுபவம் சத்தா சித்தியானார் போலே. அவளுக்கு பகவத் அனுபவம் இல்லையானா உயிர் போயிடும், நிற்க மாட்டான், தரிக்க மாட்டான். அதுதான் சத்தா சித்தி அப்படிங்கிறது. அவ சத்துன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். அது இருக்கிறதுக்கு எதிராக சித்திடானா பகவத் அனுபவம் தான். எத்தனை ஏழும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் என்று தகவேலோரும் பாவாய். ஒரு க்ஷணம் கூட பகவான் விட்டு பிரிஞ்சவளால் இருக்க முடியாது. அதனால பகவான் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாத இருக்கிறதுனால அவளுக்கு பகவத் அனுபவம் தான் சத்தா சித்தி. எனக்கு நாமம் தான் சத்தா சித்தின்றார். எப்படி பெரியவாச்சர்மலை வியாக்கியாரம் பாருங்கோ. எனக்கும் திருநாமம் சொல்லுகை சத்தா சித்தி. நாராயணா சொல்லாத என்னால் இருக்க முடியாது, பகவத் அனுபவம் இல்லாத பிராட்டியால் இருக்க முடியாது. அதனால திருமாலேன்னு கூப்பிடறாராம் இந்த இடத்துல. அவ பிராட்டியோட சம்பந்தப்படுத்தி பெருமாளை சொல்ல, பிராட்டிக்கு அனுபவம் இல்லைன்னா அவ எப்படி இருக்க மாட்டாளோ, எனக்கு நாமம் சொல்லலைன்னா நான் இருக்க மாட்டேன். எனக்கு சத்தா சித்தி, எனக்கு உயிர் வாழறதுக்கு அடிப்படையே உன் நாமம் தான் அப்படிங்கிறத எப்படி பெரியவாச்சன் பிள்ளை நிர்ணயம் பண்றார். ஒரு ஒரு ஜீவனும் அப்படிதான் இருக்கணும்ன்றார். பிரயோஜனத்தோடைய சொல்லில் ஏதாவது பிரயோஜனம் வேணும், அந்த பலன் வேணும், இந்த பலன் வேணும்னு சொல்றவாளுக்கு பகவான் மந்திரங்களும் கழியுங்கிறதில் இரே. பகவான் மந்திரங்கள் கூட நீ அந்த பலன் வேணும், இந்த பலன் வேணும்னா அப்போ இந்த நாமத்தை சொல்றியா, இதுக்கு இந்த பலன் கிடைக்காது. அந்த நாமம் சொன்னா இந்த பலன் கிடைக்கும், நீ விரும்புகிற பலன். இந்த நாமம் சொன்னா நீ விரும்புகிற பலன் கிடைக்கும் அப்படின்றது இருக்கு. இதர பலன்களை விட்டு மோட்சத்துக்கு குறிப்பாக சொல்லப்பாரும் என்ன. சரி, அங்கே இருக்கிறவாள்லாம் சம்சாரிகள்லாம் பெரியாழ்வாரை பார்த்து கேட்குறா,
சரி, மற்ற பலன்களெல்லாம் கூட நீங்கள் கேட்க வேண்டாம், மோட்சம்ன்ற பலன் உங்களுக்கு வேணும் இல்லையா அப்படின்னா அதுக்கு சொல்றார், உண்ணுமாறு உன்னை ஒன்றுமறியன் சாஸ்திரோக்தமான நிரந்தர ஸ்மிருதி பண்ண அறியன். யாருக்கு மோட்சம் தரணும்? நிதித்தியாசி தவ்யா, சதா சர்வகாலமும் அகண்டமாக பகவத் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு தான் மோட்சம் கிடைக்கும் இருக்கு. எனக்கும் அந்த அகண்ட ஸ்மரணம் கூட கிடையாது, பகவத் ஸ்மரணம். அதனால எனக்கு நான் உபாசகன் இல்லையே. நான் உபாசகனாக இருந்தால் மோட்சம் போகிறதுக்கு உபாசனை பண்ணுறேன்னு சொல்லலாம். நான் உபாசகனும் இல்லை, அல்ப பலனை விரும்பி வரக்கூடிய காமியார்த்தின்னு சொன்னால் காமியார்த்தியும் இல்லை. பின்ன என்னதான் அப்படின்னா அதுக்கு சொல்கிறார், ஓவாதே நமோ நாரணா என்பன் பிரயோஜனம் பெற்றவாறே குலையும் ஐஸ்வர்ய காமருக்கு. ஐஸ்வர்யத்தை அல்ப பலன்களை விரும்பினவனுக்கு நாமம் சொல்லிட்டே இருப்பான். அந்த பலன் கிடைக்கிறவங்களும் பலன் கிடைச்சிட்டுனா நாமத்தை விட்டுருவான். அது மாதிரி இல்லை நான். சரி, அடுத்தது என்னடனா, அங்கி கைப்பட்டவாறே குலையும் உபாசகருக்கு. அனன்யமாக ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கிறவன் உபாசகன். அவன் என்ன பண்ணுவான்னா மோட்சம் போவான். மோட்சம் கிடைச்சிச்சுன்னா ஸ்மரணத்தை விட்டுருவான். ஏன்னா அவனுக்கு ஏதோ பலன் கிடைச்சிருத்து அங்கேயும். ஆனால் இதுதானே பிரயோஜனமாகையாலே பிரபன்னருக்கு குலையாது. நான் சரணாகதி பண்ணியிருக்கேன். எதுக்கு சரணாகதி பண்ணியிருக்கேன்? நான் நாம எப்போதும் ஸ்மரணம் பண்ணிடணும், கீர்த்தனம் பண்ணணும், இப்படியே இருக்கணும். அதுக்கு தான் நான் பிரபத்தி பண்ணியிருக்கேன், சரணாகதி பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கச்சு எனக்கு இது முடிஞ்சு கொடுத்துன்னா அப்புறம் அந்த சாதனையை முடிச்சுக்கணும். பலன் கிடைச்சிருந்தா சாதனையை விட்டுடணும். வைகுண்டம் கிடைச்சிருச்சுன்னா திருப்பி அந்த உபாசனை அப்படிங்கிற சாதனையை விட்டுடணும். அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. நான்லாம் சரணாகதி பண்ணுவேன், பிரபன்னன். அது பக்தி யோகம் பண்ணுறவன் உபாசகன், மோட்சத்துக்காக உபாசனை பண்ணுறான். அதுக்கு முன்னாடி சொன்னவன் காமியார்த்தி, அல்ப பலனை விரும்பி பிரம்மாதி லோக வரைக்கும் எல்லா சுகம் போகணும்னு விரும்புகிறவன். இவா ரெண்டு பேரும் அதிகாரிகள் வேற. நான் சரணாகதி பண்ணிட்டேன்னா சரணாகதிக்கு பலன் என்னன்னா எப்போதும் நாமம் சொல்றதுதான் பிரபன்னனுக்கு யாத்திரை. இது மாறினாரிலே எனக்கு சத்தை குலையும். ஒரு கால் என்னுடைய ஓவாதேன்றதால என் வாயிலிருந்து நாமம் வரலையானால் என் உயிர் தரிக்காது. நானும் ஒரு ஆளே இல்லை. அப்புறமா அவரை நான்றதே அசன் நேவச பவத்தின்னு ஆயிடும். இந்த மாதிரி ஒரு ஜீவன் இருந்ததாவே கணக்கிலே வராது. ஏன்னா நாமம் சொல்லேன்னா நான் இல்லவே இல்லையே. இதுதான் பிரபன்னன் இருக்க வேண்டிய முறை. அப்போது நாங்கள்லாம் சரணாகதி பண்ணிட்டோம், நாங்கள்லாம் பிரபத்தி பண்ணிட்டோம், நாங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாள், நாங்கள்லாம் நாமமே சொல்லக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னால் இந்த பெரியவாச்சான்களுடைய இந்த பாசுர வியாக்கியானத்தை எடுத்து காட்டணும். ஓவாதே நமோ நாரணா அப்படிங்கிறதான பாசுரங்கள் எல்லாம் அவரே சொல்கிறதுனால திருமாலே அப்படின்னு கூப்பிட்டு நான் நன்மைகள் தீமைகள் ஒன்றுமறியேன் நாரணாயன்னும் இத்தனை அல்லால் அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் என்ன பண்ணியிருக்கார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அதை எடுத்து பார்க்கணும். அப்போ இதுதான் எனக்கு பிரயோஜனம், நாமம் சொல்கிறது தான் எனக்கு பிரயோஜனம், பலன் அப்படின்னு இருக்கிறதா பிரபன்னன். அதனால பிரபன்னனுக்கு என்னன்னா தேக யாத்திரைக்கு அமையும்னு பின்னாடி திருப்பாவையில் கூட சொல்ல போகிறார். தேக யாத்திரைன்னா காலட்சேபம். அதனால இது சொல்கிறார், இது காலட்சேபத்திற்கும் போகத்திற்கும் ஹேத்துவாயிருக்கும்னு முமுட்சுப்படியில் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் இதே தான் சொல்கிறார். அப்போ காலட்சேபம்னா பொழுதுபோக்கு, அகண்டமாக இதுதான் நாமம் சொல்கிறது தான். இது குலையவே குலையாது. மற்றவர்களெல்லாம் பலன் கிடைச்சா அப்புறம் நின்றுடும். உபாசனைக்கு வைகுண்டம் கிடைச்சா முடிஞ்சிடும் அவன் சாதனை. எங்களுக்கு இது சாதனை இல்லை, இது பலனாக போயிட்டு இருந்தாலும் நாமம் சொல்கிறது இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறார். இப்போ நாமம் சொல்லலைன்னா நான் ஜீவிக்கவே முடியாது. நமது தோஷத்தை பகவான் பார்க்கறது இல்லை. ஏன்னா நாமம் சொல்கிறவனுடைய தோஷத்தை பெருமாள் பார்க்கறதே இல்லை. ஒரு கால் வேற ஏதோ பலனுக்காகவோ மோட்சத்துக்கு ஆசைப்பட்டோ நாமம் சொல்லலை. ஸ்வயம் பிரயோஜனம், இதுவே பலன் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாங்கள்லாம் நாமம் சொல்கிறோம் அப்படின்னு இப்படி தான் சொல்லணும் பிரபன்னன் அப்படிங்கிறதையும் இந்த பாசுரத்தில் காட்டார். மேலே அடுத்த பாசுரத்தை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.